வருகை தந்து நம்முடைய ஆவலை எல்லாம் மென்மேலும் பெருக்கிக் கொண்டிருக்கிற எனது அருமை அண்ணன் திராவிட இயக்க பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள சுருங்க சொன்னாலும் விளங்க சொல்லி அமர்ந்திருக்கிற இளம் பேச்சாளர் மோகநிதி அவர்கள தாரை திராவிட முன்னேற்ற கழக நகரகலத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை நண்பர் குப்பு உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகள், மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, வார்டு கழக சார்பு அணியை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள், கூட்டத்தை சிறப்போடும் சீரோடும் நடாத்தி கொண்டிருக்கிற தம்பி மணிகண்டன் உள்ளிட்ட இளைஞரணி தோழர்கள், பகுதி வாழ் பெரியோர்கள், தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களைப் போலவே நானும் அண்ணன் நாஞ்சிலார் சம்பத் அவர்களுடைய பேச்சை கேட்க வருகின்றிருக்கிறேன். அவர் 10 மணிக்கு ரயிலடிக்கு செல்ல வேண்டும் என்று உணர்வோடு தான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை இந்த நாடே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த உறுதிமொழியை மட்டும் நான் இங்கே படித்து நாம் அனைவரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அன்போடு உங்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த உறுதிமொழிதான் நம்முடைய தாய்மொழியும் தமிழ் இனத்தையும் காக்கக்கூடிய உறுதிமொழி. வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு தாக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம். மொழி காக்க வேண்டிய 2ஆம் போரிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மாநில உரிமைகளை காக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த உறுதிமொழி. ஆக நண்பர்களே, இன்றைக்கு ஆளுகிற மைய அரசை எதிர்த்து போர்க்குரலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டம் தான் இளைஞரனுடைய இந்த கண்டன கூட்டம். இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம். தம்பி தம்பி தம்பி, இது நல்லதல்ல. பேச்ச கேட்கணும், இல்லைன்னா போயிடணும். இது உணர்வான கூட்டம். உணவற்று போய் நிற்க கூடாது. ஒன்றிய அரசை கண்டிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். தாய்மொழியை வஞ்சிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். வஞ்சிப்பவர்களை கண்டிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை சிதைக்கிறவர்களை சிதைக்க வைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அந்த உணர்வோடு இங்கே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை வழிநடத்துகிற தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லி அண்ணன் நாஞ்சிலார் அவர்களுடைய பேச்சை அனைவரும் கேட்போம் என்று கேட்டு அவருக்கு விழிவிட்டு அவரை வருக வாழ்த்துறை தருக என்று